வெல்கம் டு தவறின் லைஃப் ஸ்டைல். 2019 இதே ஆகஸ்ட் மாதம் ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். மியூனிக்கில் எங்கே போகிறதா இருந்தாலும், ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கிரிக்கெட் மேட்ச் விளாட போகிறதா இருந்தாலும் சரி, இனிமேல் வந்து சைக்கிளில் தான் போகிறோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். அப்படி வந்து சைக்கிள் பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பைக் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கண்ணில் பட்டுச்சு. இது நல்லா இருக்கே, இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அப்போ நான் வாங்கின பைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது, ரொம்ப சீப்பும் கிடையாது, ஒரு மிட் ரேஞ்ச். அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் நாக்கு தள்ளிச்சு, ஏன்னா வந்து அந்த டைமில் கரோனாலாம் இல்லைல்ல, டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரணும். எனக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர். யூஸ் பண்ண ஒரு மாதிரி வந்து ஃபிட்னஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி வெறி கொண்ட மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு ஜென்ரலாகவே வந்து ஒரு பொருளை வந்து ஒரு விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஒரு மாதிரி வெறி ஆயிடும்ல, இதை பண்ணி ஆகணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஸ்னோவாக இருந்தாலும் சரி, ஹெவி ரெயினாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. எல்லாத்துக்குமே ப்ராப்பராக வந்து ட்ரெஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளப்படாது. எங்கே போகிறதா இருந்தாலும் வந்து சைக்கிளை யூஸ் பண்ணிருந்தேன். ஒரு வருஷம் செமையாக யூஸ் பண்ணேன். அந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். கரெக்டாக 1 இயர் கழிச்சு 2020 அதே ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பேக் பெயின் எனக்கு. சரி, மேபி வந்து அந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மவுண்டன் பைக் வந்து ஒரு செகண்ட் ஹேண்டுக்கு நல்ல ப்ரைஸ் இருந்தது. அதை ஒரு கணிசமான அமௌண்ட் கொடுத்து வாங்கியாச்சு. அந்த பைக் வந்து செமையாக இருந்தது. அதை தான் வந்து 4 வருஷம் யூஸ் பண்ணேன். இந்த 4 வருஷத்தில் 17,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மந்த் வந்து அந்த சைக்கிளை திருப்பி விற்கும் போது தான் பார்த்தேன் 17,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிடா, இவ்வளோ யூஸ் பண்ணிட்டோமே, பேட்டரி வேறு கொஞ்சம் டீக்ரேட் ஆகுது, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கான் பாருங்கள் வெள்ளையன், வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து ஆஃபரில் இருந்தது. அதை வாங்கியாச்சு. ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக வந்து நான் வந்து பைக் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதை பற்றி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவில் ப்ராப்பராக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். இல்லை ப்ரோ, உங்கள் சைக்கிள் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக போய் என்னோடய பைசைக்கிளில் வந்து அப்படி என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு பைக்னால் என்ன, இதை பற்றின ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நான் வாங்கின புதுசில் நிறைய இடத்துக்கு நான் சொன்ன மாதிரி சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது விறுவிறுத்து போவேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொலீக்ஸ்லாம் கேட்பாங்க, ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், இல்லை சைக்கிளில் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இவ்வளோ தூரம் சைக்கிளில் வந்தியா, கஷ்டமாக இல்லையா அப்படி மாதிரி கேட்பாங்க. இல்லை எனக்கு இது இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும் போது என்ன பைக்கில் வந்துன்னு கேட்கும்போது நான் அந்த மாதிரி பைக்கில் வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். பைக்கா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக பார்ப்பாங்க. நான் அப்படியே பார்ப்பேன், ஏன் பைக்னா ஈஸியா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன். அப்புறம் அவங்கள்ட்ட கேட்பேன், பைக்னா என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அவங்க என்னம்பாங்க, என்ன நீ பெடல் பண்ணிக்குவே, வேணாங்கும் போது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அதுவே ஆக்சிலரேட் பண்ணி கொண்டு வந்துடும், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் அப்படியே பார்ப்பேன், பைக் அப்படி ஒர்க் ஆகாது. அதாவது பைக்குங்கிறது ஒரு நார்மல் பைசைக்கிள் மாதிரி தான். அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு மோட்டர் அண்ட் வந்து அதுக்கு தகுந்த பேட்டரி இருக்கும். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஜஸ்ட் வந்து அதுவே ஆக்சலரேட் பண்ணி எல்லாம் போகாது. நார்மல் பைசைக்கிள் மாதிரி நீங்கள் வந்து பெடல் பண்ணணும். அப்படி நீங்கள் பெடல் பண்ணும்போது அந்த சைக்கிளில் இருக்க மோட்டர் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும். அதில் வந்து சைக்கிள் வந்து டிஃப்ரெண்ட் மோடு இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த மோடுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும், அவ்வளோதான். அது நீங்கள் பெடல் பண்ணுற நிறுத்திட்டிங்கன்னா எப்படி வந்து ஒரு நார்மல் சைக்கிள் வந்து நிற்கிதோ அதே மாதிரி இதுவும் நின்றும், எந்த சப்போர்ட் இருக்காது, தானாலாம் போகாது. அதுவும் இல்லாமல் ஜெர்மனியில் ரூல் என்னென்னா, இந்த சைக்கிள் வந்து அந்த மோட்டர் வந்து மேக்ஸிமம் வந்து 25 km/h தான் வந்து சப்போர்ட் பண்ணும். அதை தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா இன்ஜினில் வந்து அதாவது இந்த மோட்டரில் வந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது, நீங்களாக தான் பெடல் பண்ணணும். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த சைக்கிள் வந்து கஷ்டம், பைக் வந்து கஷ்டம். நீங்கள் ஒரு சிக்னலில் நிற்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு சடன் ஆக்சலரேஷனுக்கு யூஸ் ஆகும். ஆனால் லாங் டிரைவ் போகும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் பைசைக்கிள் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம்னா, இந்த பைசைக்கிள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டபுள் த வெயிட் ஆஃப் நார்மல் பைசைக்கிள். இந்த பின்னாடி நிற்கிறது இந்த பைசைக்கிள், இது வந்து 26 கிலோ. இதே பைசைக்கிள் இந்த பேட்டரியும் மோட்டரும் இல்லாமல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா
11-12 கிலோ தான் இருக்கும். ஸோ வந்து 25 கிலோமீட்டர் தாண்டி போனதுக்கப்புறம் என்னாகும், இந்த மோட்டர்லேருந்து வர சப்போர்ட் நின்றும். அப்போ நீங்கள் 26 கிலோ உள்ள இந்த சைக்கிளை நீங்களாக தானாக பெடல் பண்ணி தான் ஓட்டணும். அப்போ உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியாது, பெடல் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து ஒரு நார்மல் சைக்கிள் வந்து அழகாக வந்து உங்களை சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இ-பைக் ஓட்டுறது வந்து அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. அட்வான்டேஜஸ் இருக்குது, ஆனால் வந்து இ-பைக்னால் வந்து ஜஸ்ட் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வந்து அதுவாக ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பைசைக்கிள் கிடையாது, அதுக்கு பேர் மொப்பட் இல்லை ஸ்கூட்டர், சைக்கிள் கிடையாது. இ-பைக் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ, ஆனால் வந்து எனக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் தெரில, என்னென்ன மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குன்னு தெரில, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த இ-பைக் கான்செப்ட் நல்லா இருக்குது, நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனால் வந்து இந்த இன்ஃபர்மேஷனில் பார்க்கல அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இ-பைக்கில் ஜென்ரலாகவே 2 டைப் ஆஃப் மோட்டர் இருக்குது. அது எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வீல் ஹப் மோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் வந்து ஃப்ரண்ட் வீலில் இல்லை பேக் வீலில் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளில் இருக்க பேட்ரி வந்து பவர் சப்ளை பண்ணும். பேஸ்ட் ஆன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புஷ் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும் பெடல் பண்ணும் போது. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள். நாளைக்கு உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா ஜஸ்ட் வந்து வீலை மட்டும் கழட்டி கொண்டு போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வைஸாக வந்து கொஞ்சம் சீப் தான். நீங்கள் மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா டெக்கத்லானில் இன்றைக்கி காலையில் கூட பார்த்தேன், வெறும் 800 யூரோக்கு இந்த இ-பைக் வாங்கிடலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இ-பைக்னால் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ண போனேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீல் ஹப் மோட்டர் ட்ரை பண்ணுறது வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், பின்னாடி வீலில் வந்து மோட்டர் இருக்குது, இல்லை முன்னாடி வீலில் அந்த மோட்டர் இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு ஓட்டும் போது வந்து அந்த பின்னாடிருந்து யாரோ தள்ளுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பெடல் பண்ணும்போது சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதோட பின்னாடிருந்து தள்ளுற மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ண 3 இ-பைக்குமே வந்து இந்த வீல் ஹப் மோட்டர் கிடையாது, இந்த மிட் டிரைவ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீல் ஹப் மோட்டர் வந்து நான் வந்து ரெண்டட் சைக்கிள் எடுத்து ஓட்டும் போது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, அவ்வளோ சாட்டிஸ்ஃபிகேஷனாக இல்லை பர்ஃபார்மன்ஸும். நான் யூஸ் பண்ண 3 பைசைக்கிளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட் டிரைவ் மோட்டர் தான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வீலுக்கும் நடுவில் கரெக்டாக அந்த ஃப்ரேமோட நடுவில் வந்து அந்த மோட்டர் இருக்கும். அந்த மோட்டருக்கு வந்து நமக்கு வந்து பேட்டரிலேருந்து பவர் சப்ளை வரும். டிசைனாகவே வந்து இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கும்போது இந்த இ-பைக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இந்த வீல் ஹப் மோட்டரை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் வந்து நான் யூஸ் பண்ண 3மே வந்து இந்த மிட் டிரைவ் தான். எனக்கு வந்து 3மே பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஜென்ரலாக வந்து மோட்டர் வச்சு சொல்கிற கேட்டகரிஸ். ஜென்ரலாக இ-பைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் யூரோப்பில் வந்து 2 மெயின் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெடலெக் அண்ட் எஸ் பெடலெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெடலெக் தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 80% ஆஃப் மக்கள் வந்து இங்கே யூரோப்பில் வந்து யூஸ் பண்ணுறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பெடல் பண்ணும்போது உங்களோட மோட்டர் வந்து உங்கள் பெடலுக்கு அப் டு 25 km/h வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். அதை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் மோட்டர்லேருந்து எந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது, நீங்களாக தான் வந்து பெடல் பண்ணி போகணும். ஆனால் இந்த எஸ் பெடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா அப் டு வந்து 45 km/h வரைக்கும் வந்து மோட்டார் சப்போர்ட் பண்ணும். இதில் சிக்கலும் இருக்குது. இதை வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கணும். நீங்கள் நார்மலாக இங்கே ஜெர்மனியில் வந்து இல்லை யூரோப்பில் வந்து நீங்கள் வந்து காருக்கு லைசன்ஸ் வச்சுருந்தா இதை நீங்கள் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம், ஏன்னா வந்து அது இன்க்ளூடட் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வாங்கணும், நம்பர் பிளேட் வாங்கணும், ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக 2க்குமே போடணும். ஆனால் வந்து இந்த எஸ் பெடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக மேண்டட்ரி. ஹெல்மெட் போடாமல் போனால் வந்து போலீஸ் பிடிச்சிருவாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் வந்து மொப்பட் மாதிரின்னு வச்சிங்களேன். நீங்கள் வந்து பைசைக்கிள் பாத்தில் வந்து இந்த சைக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது, நார்மல் ரோட்டில் தான் யூஸ் பண்ணணும், நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த எஸ் பெடலுக்கு வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. நான் வந்து ரோட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வருஷத்தில் மேக்ஸிமம் வந்து ஒரு 4லேருந்து 5 எஸ் பெடலுக்கு தான் பார்த்துருப்பேன். ஸோ வந்து ப்ரிஃபரபிள் வந்து பெடலுக்கு. நீங்கள் நார்மல் ஷாப்புக்கு போனாலே உங்களுக்கு யாரும் வந்து எஸ் பெடலுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் வந்து ஸ்டில் வந்து நீங்கள் கேட்டுக்குங்க, நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா வந்து இது பெடலுக்கா இல்லை எஸ் பெடலுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்குங்க. இவ்வளோ தான் கிளாஸிஃபிகேஷன்ஸ். சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணுன்னா இ-பைக் இருக்குது, எங்கே மோட்டர் ஃபிட் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அது மோட்டர் வந்து எவ்வளோ ஸ்பீடு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. சரி ப்ரோ, நான் பைக் வாங்க போகிறேன், இ-பைக் வாங்க போகிறேன், என்ன இன்ஃபர்மேஷனாக நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பைக்கில் வந்து மோட்டர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். வீலில் இருக்கா இல்லை வந்து மிட் டிரைவாக இருக்கான்னு பாருங்கள். மோஸ்ட்லி வந்து நீங்கள் பிகினராக இருந்தால் நான் வந்து வீலில் இருக்க மோட்டர் சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன காரணம், அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா வந்து ஃபியூச்சரில் நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்க. ஃபார் பிகினர் கண்டிப்பாக வந்து வீல் ஹப் மோட்டர் தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இப்போ யூரோப்பில் மோஸ்ட் ஆஃப் த
80% ஆஃப் த மார்க்கெட் வந்து யார் ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாஷோட மோட்டர் தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அப்பயே வந்து அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. நான் என்னோடய 3 பைசைக்கிளுமே வந்து பாஷோட மோட்டர் தான். இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரல. 100% எனக்கு ரிலையபிலிட்டியாக தான் இருந்திருக்கு. அடுத்தது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ப்ரோ வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது, டெய்லி வந்து சார்ஜ் பண்ணுமா அப்படி மாதிரி கேட்பாங்க. இது வந்து ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இது உங்களோட யூஸை பொறுத்து தான். இந்த சைக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி கொஞ்சம் பவர்ஃபுல்லு. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண சைக்கிள் பேட்டரி தான் வந்து நார்மலாக ஆல்மோஸ்ட் எல்லா சைக்கிள்லையுமே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணால் அப் டு வந்து 140 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எனக்கு கிடைக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் மோட். அந்த மோட் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். 140 to 150 கிலோமீட்டர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் ஆகுது அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பைக்கை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பில் குவாலிட்டி பாருங்கள். பில் குவாலிட்டின்னு எதை சொல்கிறேன்னா, 2 வீலு ஒரு ஸ்டேரிங் ஒரு ஹேண்டில் பார் தானே ப்ரோ இருக்குது. அதில் என்ன ப்ரோ வந்து பெரிய பில் குவாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது இதெல்லாம் பெருசாக ரிசர்ச் பண்ணல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சஸ்பென்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. நான் வாங்கின ஃபஸ்ட்டு பைக்கில் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ வந்து என்னாச்சுன்னா நிறையா யூஸ் பண்ண பயங்கரமாக முதுகுவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தெரிஞ்சது இதுலேயுமே வந்து பைக் மாதிரி வந்து சென்ட்ரல் சஸ்பென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து ஓட்டுறதுக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் நிறைய லாங் டிரைவ் போகிறீங்க, நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கேட்டகரி வாங்குறது வந்து என்னோடய சஜஷன். ஆப்வியஸாக இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு போக வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக தான் ஆகும். பட் ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய கேள்வி கேட்டால் என்ன கேட்டாங்கன்னா, இங்கே யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக் கார் வாங்கினீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சப்சிடி கிடைக்கும். 6000 யூரோ என்னமோ சப்சிடி கிடைக்கும். அதே மாதிரி பைக்குக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டாங்க. நான் படித்து பார்க்கும்போது யூரோப்லேயே வந்து ஃப்ரான்ஸில் இன்னும் ஒரு சில கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைக் வாங்கினீங்க அப்படின்னா வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து பைக் யூஸ் பண்ணுறதை கார் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டு நிறைய பைக் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஆனால் ஜெர்மனியில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் இதை மைண்டில் வச்சுட்டு போய் சப்சிடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மினிமம் காஸ்ட்டுக்கு ஒரு பைக் வாங்கினாலே அது வந்து பார்த்திங்கன்னா 800-900 யூரோ ஆயிடுது. அதனால் வந்து என்னோடய சஜஷன் என்னென்னா, பைக்குக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்குங்க. அது என்ன இன்சூரன்ஸ்னால், இப்போ உங்களுக்கு இன்ஜின்னால் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்கள் நடு ரோட்டில் நிற்கிறீங்க, உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னாலோ, இல்லை உங்களோட பைக்கை வந்து இங்கே ஜெர்மனியில் பைக் ஆட்டை போட்டு போகிறது ரொம்ப நார்மல், இல்லை உங்கள் பைக்கை வந்து ஆட்டை போட்டு போயிட்டாங்க அப்படின்னாலோ, இல்லை இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் ஏதாவது திருடினாலோ உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதில் கவர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து புதுசாக வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பைசைக்கிள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன அந்த பைசைக்கிளோட ரேட் என்ன, எத்தனை வருஷம் ஆச்சு வாங்கி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க அவங்க. மார்க்கெட்டில் அதே பைசைக்கிள் இருந்ததுன்னா உங்களுக்கு காசு கொடுத்து அதே பைசைக்கிள் வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லை அதுக்கு உண்டான காசு கொடுத்துருவாங்க, நீங்கள் வேறு வாங்கிக்கலாம். நான் வந்து என்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த இன்சூரன்ஸ் வந்து பைக்கு மட்டும் கிடையாது, நார்மல் பைக்குமே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இனாஃப் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பைக்கை பார்ப்போமா? இதுதான் பைக்கோட ஓவர் வியூ. இதோட உயிர் நாடிக்கு போவோமா? இப்போ இங்கே இருக்குது பாருங்கள் மோட்டர். நான் சொன்ன மாதிரி இது வந்து பாஷ் மோட்டர், பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட். பாஷ்லேயே வந்து இந்த மோட்டர்லேயே வந்து நிறைய வேரியண்ட் வச்சுருக்காங்க, டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பெர்ஃபார்மன்ஸ் லைன் இது. இதே வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியான வேரியண்ட் போனீங்க அப்படின்னா வந்து ஓவரால் பைக் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மோட்டார் தான் வந்து நீங்கள் பெடல் பண்ண என்ன மோடு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மோடுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் தரும். அடுத்தது அப்படியே போனோம்னா இருக்காமல் பாருங்கள். இதான் அந்த பில் குவாலிட்டி அப்படின்னு சொன்னேன்ல, அப்போ பேசினது இந்த சஸ்பென்ஷன். இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நான் வந்து இருக்கும்போது யூனிகான் பைக்கில் இருக்கும் இந்த மாதிரி தான். அப்போ தான் ஃபஸ்ட்டு அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் இது வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். இப்போ வந்து அதை சைக்கிளுக்கே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன், இது வந்து ஃபுல் சஸ்பென்ஷன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிறையா பைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், முதுகுவலி அந்த மாதிரி இது வராது. மற்றபடி இந்த செயின் ஆகட்டும், அப்புறம் என்ன பிரேக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஒரு ரேஞ்சுக்கு மேலே போயிட்டீங்கனால இந்த பைக்கில் வந்து இதெல்லாமே வந்து நார்மலாக இருக்கிறது தான். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது.
அடுத்தது இங்கே பாருங்களேன், இந்த சீட் இருக்குல்ல, இங்கே ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து சீட் கீழே போயிடும். இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஸ்வைன் அப்படின்னு சீட் மட்டும் மேலே போதா. இது வந்து இந்த ஹைட்ராலிக் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது. இது வந்து அதாவது இது மேண்டேட்ரி கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே போயிட்டிங்கன்னா இது வந்து ஆப்வியஸாக வந்துடுது. ஆனால் எனக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து என் ஒய்ஃப் வந்து என்னோடய ஹைட் கொஞ்சம் கம்மி, அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரூவை போட்டு சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் வந்து இந்த பட்டன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சம்டைம்ஸ் ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வச்சு ஓட்டும் போது வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். எனக்கு சம்டைம்ஸ் வந்து டயர்டாக இருந்ததுன்னா ஹைட் கம்மி பண்ணி ஓட்டுறதுக்கும் டக்குன்னு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மோட் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருந்தேன்ல, அது என்னென்னு காட்டுறேன். இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் இங்கே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே மாறுது பாருங்கள். மொத்தமாக வந்து மோஸ்ட் ஆஃப் த பைக்கில் வந்து இந்த 4 மோடு தான் இருக்கும். ஈகோ, டூர், இஎம்டிபி, டர்போ இப்படின்னு 4 மோடு இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெடல் பண்ணும்போது எவ்வளோ % ஆஃப் சப்போர்ட் உங்கள் மோட்டார் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த மோடை பொறுத்து தான். இப்போ நீங்கள் எக்கோ சூஸ் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஓட்டும் போது இருக்கிறதோட ஒரு 20% சப்போர்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். டூவர்னு ஓட்டும் போது 30%, இஎம்டிபின்னு ஓட்டும் போது 40%, டர்போன்னு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 50%. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பெடல் பண்ணால் போதும் பயங்கர ஆக்சலேஷன் கிடைக்கும். அதனால் செமையாக வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இங்கே பாருங்கள், இப்போ நான் மோடு சேஞ்ச் பண்ணும்போது இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், ரேஞ்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா. நான் மோடு சேஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு மோடு சேஞ்ச் பண்ணும்போது அங்கே வந்து அதோட ரேஞ்ச் மாறிட்டே இருக்கும். இந்த ரேஞ்சில் என்னென்னா உங்களுக்கு என்ன உங்களோட பேட்டரியை வச்சு இன்னும் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ நான் ஈக்குவலாக ஓட்டணும்னு வச்சுங்களேன், 81 கிலோமீட்டர் ஓட்டலாம் 58%. அதே ஒவ்வொரு மோடாக மாறும் போது கம்மியாகிட்டு போயிட்டே இருக்கு பாருங்கள். அப்போ வந்து நிறைய பேட்டரி யூஸ் பண்ணோம். இதில் வந்து நீங்கள் ரெகுலராக டர்போவில் ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா பேட்டரி ரொம்ப ஹீட் ஆகும். பேட்டரியோட டீக்ரேட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு போயிடும். ஒரு 2 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி ஒரு 20% கம்மியாயிரும். ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து ஈக்குவலாக ஓட்டுறதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப முடியல, ரொம்ப வந்து மேடாக இருக்குது, சீக்கிரமாக வந்து அழுத்தணும் அப்படின்னு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டர்போ போட்டு கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மற்றபடி இதெல்லாமே கியரு. ஒரு சில பைக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து மோட்டரே வந்து டிசிஷன் எடுத்துக்கும். இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக வந்து கியர் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட்டரே வந்து சூஸ் பண்ணி என்ன கியரில் போகிறது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கும். அந்த மாதிரி வேரியன்ட் இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. நான் மெயினாக பார்க்கும்போது என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த டிஸ்பிளே வந்து இது பார்த்திங்கன்னா கியோக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லேட்டஸ்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளூடூத் மூலமாக என் மொபைலை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எதாவது நேவிகேஷன் போடணுன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க பாஷ்லேருந்து, ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நேவிகேஷன் போட்டு விட்டோன்னா டிஸ்பிளே டேரெக்டாக நேவிகேஷன் வந்துடும். நான் வந்து மொபைலை கனெக்ட் பண்ணி அதை பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. இதில் டேரெக்டாக போட்டுக்கலாம். அதே மாதிரி லைட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்டெகிரேட்டட். இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஜெர்மனியில் வந்து நீங்கள் லைட் இல்லாமல் ஓட்டினீங்க அப்படின்னா வந்து நைட் நேரத்தில் அதுக்கு தனியாக ஃபைன் இருக்குது. லைட் வந்து பின்னாடி ரெண்டுமே வந்து இன்டெகிரேட்டட் தான், பின்னாடி இன்டெகிரேட்டட். ஸோ ஓவராலாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன பார்த்தேன், நான் ஸ்டாண்ட் இருக்கணுமான்னு பார்த்தேன். ஆனால் அது வந்து மேண்டேட்டரி ரெக்கமெண்ட் கிடையாது. ஸ்டாண்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தேன். இதில் வந்து ஸ்டாண்ட் வந்துடுது. ஒரு சில மவுண்டன் பைக்கில் வந்து ஸ்டாண்டு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் சாட்சி சேர்த்து தான் வைக்கணும். நல்லா நோட் பண்ணிங்களா? இவ்வளோ பார்த்தோம்ல, எங்கே இருக்குது பேட்ரி? டக்குன்னு பார்த்தா தெரியாது. டிசைனை சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேட்ரி இதுக்குள்ளே இருக்குது. இங்கே ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நீங்கள் ஓப்பன் பண்ணி டேரெக்டாக கூட இங்கே கேபிள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணுறனா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பேட்டரி கழட்டி கொண்டு போய் தனியாக வீட்டுக்குள்ளே போடணும் அப்படின்னாலும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாவியை வச்சு அதுக்கு தனியாக லாக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து மேலே ஒரு ஹுட்டு மாதிரி இருக்குது, அதை கழட்டிடுவோம். இந்த ஹுட்டை கழட்டியாச்சு. ஏன்னா வந்து அது சும்மா சேஃப்டிக்கு ப்ளஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேட்ரி. இந்த பேட்ரி மட்டும் 5.5 கிலோ. அப்பா, நான் சொன்ன மாதிரி
இந்த பைக்கில் வந்து பேட்ரி மோட்டார் தான் வந்து செம்ம வெயிட்டு. நார்மல் பைக்கோட இது வந்து பயங்கர வெயிட்டாக இருக்கும். சப்போஸ் வந்து பேட்ரி தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பெடல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இல்லை நீங்கள் எதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க, லிஃப்ட் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்க, சோலி முடிஞ்சு. படியில் ஏற்றி தூக்கிட்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. 26 கிலோ தூக்குறது ஓகே, ஈஸியான விஷயந்தான். ஆனால் இது வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆக்வர்டாக இருக்குது தூக்கிறதுக்கு. அவ்வளோ ஈஸியாலாம் தூக்கிட்டு ஏற்றியெல்லாம் இறக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கங்க வாங்குறதுக்கு முன்னாடி. அவ்வளோதான். மற்றபடி பைக்கில் பெருசாக வந்து சொல்கிறதுக்குலாம் இது இல்லை. இந்த நல்ல பர்ஃபார்மன்ஸான மோட்டரு, நல்லா வந்து பவர்ஃபுல்லான பேட்ரி, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி இந்த ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி கிமிக்ஸ்லாம் இருக்கிறனால தான் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 6300 யூரோ. நம்ம ஊர் கணக்குப்படி சொல்லணுன்னா ஒரு 5.5 லட்சம் ரூபா. இதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணு அப்படின்னா வந்து எனக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது ஆல்ரெடி பிக் திங் தான். நான் வந்து இதை வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் படிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, 2022 3 மில்லியன் பைக் வந்து யூரோப்பில் சேல் பண்ணியிருக்காங்க. 2024 அது வந்து கொஞ்சம் இப்போ கம்மியாயிருக்கு. ஆனால் ஸ்டில் வந்து போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நார்மல் பைசைக்கிள் வாங்குறதோட பைக் வாங்குறது தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி பைக்குங்கிறது நெக்ஸ்ட் பிக் திங் கிடையாது, இது ஆல்ரெடி பிக் திங் தான். இப்போ என்ன ஆகுன்னா, ஆல்மோஸ்ட் வந்து நான் ரோட்டில் பார்க்கும் போதே 10 பேர்த்தில் வந்து 8 பேர் இப்போ பைக் யூஸ் பண்ணுறாங்க. யூரோப் ஃபுல்லாக சேல் பண்ணி முடிச்சுருவாங்க. அடுத்த டார்கெட் எங்கே வரும் தெரியுமா? நம்ம ஊருக்கு தான் வரும், இந்தியாவுக்கு தான் வரும். அதனால் இப்போயே நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டு எல்லாத்துக்கும் சொல்லலாம். இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை நம்ம வந்து ஜெர்மனியில் வந்து யாராவது வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தாலும் சரி, அவங்களுக்கும் வந்து ஒரு ஓவரால் இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது பைக் வாங்குற பிளான் இருக்குது, ஆனால் என்ன சூஸ் பண்ணுறேன்னு தெரில அப்படின்னா வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் இல்லைனா வந்து யூடியூப் சேனல்லே கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு இது ஓகேவா நாட் ஓகேவா, உங்களோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறலாம் பார்த்து நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு தாராளமாக ஹாப்பி. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.